அனைவருக்கும் வணக்கம். இது கதைக்கான நேரம். கண்ணீர் மாறியது கழிப்பாக. ஞாயிறு காலை 11 மணி இருக்கும். வீட்டின் முன்ஹாலில் அம்மா ஈஸ்வரி ரேஷன் அரிசியை சீர்படுத்தி கொண்டிருந்த நேரம். தொலைக்காட்சி சப்தம் ஹாலில் அதிகமாக இருந்தாலும் ஈஸ்வரிக்கு அந்த சப்தம் கூட கொஞ்சமாகத்தான் இருந்தது. அதற்கான காரணம் அவளுக்கு காது சரியாக கேட்காதது. உள் அறையில் ஈஸ்வரியின் மகன் விஸ்வா கண்களில் கண்ணீருடன் தனது வேட்டியை எடுத்து மேலே இருந்த ஃபேனில் மாட்டிக்கொண்டு இருந்தான். விஸ்வா தூக்கு மாட்டிக்கொண்டு தற்கொலை செய்ய முடிவு எடுத்து இருந்தான். விஸ்வா, பூஜா இருவருக்கும் திருமணம் ஆகி 8 வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லை. இதனால் நிறைய இடங்களில் அவப்பெயர். இதனால் பொது விசேஷங்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு செல்வதை இருவரும் தவிர்த்து வந்தனர். நான் என்னதான் செய்யட்டும்? 2 பேருமே ஆஸ்பத்திரிக்கு போய் டெஸ்ட் செஞ்சு பார்த்ததுல 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தான் வருது. அப்படி இருந்தும் ஏன் குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டுது? ஏன்னு தெரியல. நாங்கள் 2 பேரும் போகாத கோவில் இல்லை, ஆஸ்பத்திரியும் இல்லை. பரிகாரம் எவ்வளோ பண்ணோம்னு கணக்கில் இல்லை. இருந்தாலும் அந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும் எங்கள் வாழ்க்கையில் நடக்கவே இல்லையே. 2 பேருக்கும் இருந்த நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிருச்சு என்றவாறு விஸ்வா தூக்கு போடுவதற்கு தயாரானான். ஒரு சிறு வேளை அம்மா வீடு வரை சென்று வருகிறேன் என்று பூஜா கூறிவிட்டு காலை வேளையிலேயே சென்று விட்டாள். ஞாயிறு விடுமுறை நாள் என்பதால் விஸ்வா தனியே இருந்தான். அம்மா ஈஸ்வரி சமையலை முடித்துவிட்டு விஸ்வாவை சாப்பிட கூப்பிட்டு ஓய்ந்து போயிருந்தாள். அடடா, அப்படி என்ன தான் அந்த ரூமுக்குள்ளே பண்ணுறியோ தெரியல விஸ்வா. வந்து சாப்பிடு. உன் பொண்டாட்டி அவளோட அம்மா வீட்டில் சாப்பிட்டு வந்துருவா. நீ பூஜா வருவான்னு உட்கார்ந்து இருக்காத. வா வா, வந்து சாப்பிட்டு அப்புறம் போய் படுக்கண்ணா என்று அம்மா ஈஸ்வரியின் பேச்சிற்கு பதில் பேச்சு வரவில்லை. அவளும் ஓய்ந்து போனாள். காதுல வாங்குறானா பாரு. சரி, பசிச்சா வந்து சாப்பிடுவான் என்றவாறு தொலைக்காட்சியில் நாடகம் பார்க்க அமர்ந்தாள் ஈஸ்வரி. என்னை மன்னிச்சிருங்க அம்மா. அப்புறம் பூஜா, என்னால் இதை ஏற்றுக்க முடியலம்மா. எல்லா இடத்துலையும் அசிங்கப்பட வேண்டியிருக்கு. நிறையா பேர் நக்கலா என்கிட்ட வந்து நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு மறைமுகமாக கேட்குறாங்க. என்னை விட சின்ன வயசு பையன்லாம் என்னை ஒரு குறை உள்ளவன் போல பார்த்து பேசுகிறான். நான் இப்போ ஒரு பொது இடத்துல பேச்சு பொருளாக மாறிட்டேன். எனக்கு ஆறுதலாக பேசுறதுன்னு ஆரம்பித்து என்னோட குறைய வச்சு என் மனசை கஷ்டப்பட வச்சிடுறானுங்க. குழந்தை பெற்றுக்க முடியலைங்கிறது பெரிய தேச துரோக குற்றமா? நான் ஏதோ ஒரு குற்றவாளி போல நடத்தப்படுறேன். என் பொண்டாட்டி பூஜாவோட நிலைமையும் என்னையை விட மோசமாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். அதான் என்கிட்ட ஏதாச்சும் குறை இருக்குன்னு எல்லாரும் நினச்சி அவளோட வீட்டில் அவளுக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவாங்க என்றவாறு விஸ்வா கண்களில் கண்ணீருடன் அந்த ஃபேனில் மாட்டி வைத்த வேட்டியின் மற்றொரு முனையில் தன்னுடைய தலையை நுழைத்து கொண்டிருந்தான். அப்போது அவனின் செல்போன் சினுங்கியது. மனைவி பூஜா பெயர் வந்தது. அதனை பார்த்தும் விஸ்வா எடுக்கவில்லை. அவன் தற்கொலை முயற்சியில் தீவிரம் காட்டி கொண்டிருக்க 5 முறை பூஜாவின் செல்போன் அழைப்பை அவன் எடுக்கவில்லை. கழுத்தினில் வேட்டியை இறுக்கி கொண்டிருந்தான் விஸ்வா. அப்போது அம்மாவின் செல்போன் சினுங்கும் சத்தம் ஹாலில் இருந்து கேட்டது. காது கொஞ்சம் தூரம் என்பதால் ஈஸ்வரி செல்போனில் சற்று சத்தமாகத்தான் பேசுவாள். சொல்லுமா பூஜா. விஸ்வா உள்ளத்தான் இருக்கான். தூங்கிட்டு இருக்கான் போல. அட, நான் இங்கே நேரில் இருந்து கூப்பிட்டே எந்திரிக்க மாட்டேங்கிறான். நீ ஃபோனில் கூப்பிட்டா எப்படி எந்திரிப்பான்? சரி, என்ன பூஜா, என்ன சொல்லணும் என்று ஈஸ்வரி ஃபோனில் கேட்பது உள்ளறையில் இருக்கும் விஸ்வாவிற்கு நன்றாகவே கேட்டது. வேட்டியை நன்கு கழுத்தில் மாட்டிக்கொண்டு காலுக்கு அடியில் இருந்த அந்த பலகையை கீழே தள்ளிவிட்டான் விஸ்வா. அப்பலகை கீழே விழுகின்ற சத்தமும் ஈஸ்வரிக்கு கேட்கவில்லை. விஸ்வாவின் உடல் அங்கும் இங்கும் சுற்ற ஆரம்பித்தது. அவன் தடுமாற ஆரம்பித்தான். என்னம்மா பூஜா சொல்ற? அப்படியா? என்னோட மகன் அப்பா ஆக போறானா? ரொம்ப சந்தோஷமா பூஜா. அதான் உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் போனியா? சரி, வீட்டுக்கு வாமா. நான் விஸ்வாவை எழுப்பி விடுறேன். அவனுக்கு தலகாலு புரியாது சொன்னதுமே. நீ அங்கேயே இரு. உன்னை விஸ்வா வண்டியில் வந்து கூட்டிட்டு வருவான் என்றவாறு செல்போன் இணைப்பை துண்டித்து விஸ்வாவின் அறையை நோக்கி நகர்ந்தாள் ஈஸ்வரி. அம்மா பேசிய பேச்சு அனைத்தையும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த விஸ்வாவிற்கு ரொம்ப தெளிவாக கேட்டது. ஈஸ்வரி கதவினை தட்டி கொண்டு இருந்தாள். இங்கே விஸ்வா மரணத்தின் வாசலை நோக்கி சென்று கொண்டு இருந்தான். கடவுள் புண்ணியத்தில் மேலிருந்த ஃபேன் விஸ்வாவின் வெயிட் தாங்க முடியாமல் அருந்து விழுந்தது. தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வேகமாக சென்று கதவை திறந்தான். விஸ்வாவிற்கு தெரியாத விஷயத்தை கூறுவதைப் போல ஈஸ்வரி புன்னகையுடன் கூறினாள். இருவருடைய முகத்திலும் எல்லையில்லா மகிழ்ச்சி.
மனைவி பூஜாவை அழைத்து வருவதற்காக சந்தோஷமாக புறப்பட்டான் விஸ்வா. அட, ஃபேனை கழட்டி துடைச்சிருக்கான் போல, அதான் கூப்பிட கூப்பிட வரலையோ. புது வேட்டியை வச்சா ஃபேனை துடைக்கிறது, லூசு பய என அந்த அறையை உள்ளே எட்டி பார்த்த அம்மா ஈஸ்வரி வெள்ளந்தியாய் கூறிவிட்டு சென்றாள். எதிலும் பொறுமை கடைபிடிப்பதே சிறந்தது. இறைவன் நமக்கு கொடுக்க எண்ணியதை சற்று தாமதமாய் கொடுத்தாலும் அது ஒரு சிறந்த பொக்கிஷமாக அல்லவாகவே இருக்கும். இந்த சிறுகதை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.